பாஜகவோடு அதிமுக கள்ள கூட்டணி என்று சொல்ல தேவையில்லை, அது நல்ல கூட்டணியாகவே இன்று மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் கண்ணில் நல்ல தெரிகிறபடியான ஒரு கூட்டணியாகவே அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதற்கு மேலும் ஒரு உதாரணம், சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுக்குழு நடந்தது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதில் ஒரு தீர்மானத்தில் கூட ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தோ விமர்சித்தோ ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றவில்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இதே 2 சின்ன நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறாங்க, கதைகள். அதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கலைஞர் அவர்கள் 2 விதமான நிழல்களை பற்றி கூறியிருக்கின்றார். ஒரு ஊரில் மிகவும் கடுமையான வறட்சி, அந்த வறட்சினால சூடுனால நிலங்கள் எல்லாம் வெடித்து போயிருக்கு. அங்கே பாம்பு ஒன்று ஊந்து சென்று வந்துட்டு இருக்கு. அந்த வெயில் கொடுமையால அந்த தர சூட்டை தாங்க முடியாம பாம்பு தன்னுடைய தலை மற்றும் உடலை தூக்கி கொண்டு வாழை மட்டும் தரையில வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. அப்பொழுது அந்த பாம்பினோட தலையை மற்றும் உடம்போட நிழல் தரையில படுது. அந்த நிழலை பார்த்த ஒரு தவளை அந்த நிழலிலே ஒதுங்கி கொண்டிருக்கிறது. பாம்பு கீழே குனிஞ்சு தவளையை பார்த்துச்சுன்னா தவளையோட என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். தவளுடைய கதை அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு கதை, இன்னொரு நிழல் பற்றி கலைஞர் சொல்லியிருக்கிறார். ஒரு தாய் மானம் குட்டி மானம் பாலைவனத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறது. இதே மாதிரி கடுமையான வெயில், உச்சி வெயில் தாங்க முடியல. அந்த குட்டி மானால நடக்க முடியல, வெயிலுடைய தாக்கம். அப்பொழுது அந்த தாய்மான் நின்று கொண்டு அதோடைய நிழல்ல அந்த குட்டி மானை உட்கார்ந்து சொல்லுது. குட்டி மானை கூப்பிட்டு தன்னுடைய நிழல ஓய்வு எடுத்துக்க சொல்றது அந்த தாய்மான். கொளுத்துகின்ற வேலை தான் தாங்கி கொண்டு குட்டி மானுக்கு நிழல் கொடுத்ததுதான் அந்த தாய்மான். இப்போது அந்த 2 நிழல்களுக்கு பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 2 நிழல்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க உணர்வீங்க. இதற்கு நான் முதல்ல சொன்ன பாம்பு நிழலில் இருக்கும் தவளை போலதான் மக்கள் அதிமுகவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாம்பு பாஜகன்றது பாம்பு கொஞ்சம் கீழே பார்த்தா தவளையோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் திமுகவை மக்கள், சிறுபான்மை மக்கள் பார்ப்பது இந்த தாய்மண் நிழல்ல குட்டி மண் இலைப்பாறுவதை போலத்தான் பார்க்கிறீங்க. இது அன்பால் செய்கின்ற உதவி, இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம் இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களுக்காக என்றென்றும் நாங்கள் பாதுகாப்பாக உங்களுக்காக இருப்போம். 2026 எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், டார்கெட் 200, குறைந்தது 200 தொகுதியில் நம்முடைய திமுக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு தலைவர் உறுதி எடுத்திருக்காருன்னா அது குறிப்பிட்ட சொல்லணும்னா சிறுபான்மை மக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நீங்கள் நிச்சயம் காப்பாற்றுவீர்கள் என்று நம்பி இருக்கின்றோம். உங்களுக்கு அரணாக நிற்கும் கழகத்திற்கு நீங்கள் எப்பொழுதும் அரணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நிற்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்னும் 1.5 ஆண்டுல சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. எப்பொழுதும் போல இப்பொழுதும் கழகத்துக்கு நீங்கள் பேராதரவை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்தை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.